ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, குழாயிட்டு இருக்கிற ஜுவல் செட்ஸ் அப்புறம் ஏதாவது நகை இருக்குன்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ போட போகிறோம். நேற்று போட்ட வீடியோ ஏன் டெலிட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா சம் டெரரிஸ்டிஸ்மே பிளாக்னு சொல்லிட்டு ஏதாவது காப்பிரைட் கிளைம்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்ன ரீசன் எதுவுமே தெரியல. மியூசிக் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால் சரி இந்த வீடியோ இன்றைக்கி நல்லா பக்காவாக எடிட் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துங்க. அப்போ நாங்கள் போகிற ஷார்ட்ஸ் அதையும் கொண்டு போய் பார்க்க முடியும். சரி வாங்க பார்க்கலாம். அப்போ குழாயோட அந்த கலெக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா பீரோ நீங்களும் அப்புறம் அப்படி எதையாவது ஒழிச்சு வச்சுட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கமௌண்ட்ல நீங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு பேசுறீங்க. லாக்கர்ல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. நீங்க அதனால கூட நான் கமெண்ட் வந்தது, ஒரு 4 கமெண்ட் தொடர்ந்து வந்தது. அக்கா ஒரு பாக்ஸ் ஒழிச்சு அங்க வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க. அது என்ன பாக்ஸ் நானே உங்கள்கிட்ட காட்டுறேன். சும்மா இவளுக்கு என்ன வேலைன்னு இந்த அட்டை புட்டிய பூரா சேர்த்து வைப்பா. புடி இது ஒண்ணு பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு, இது தம்பியோட விளையாட்டு சாமான் இதுதான் இருக்கு. அப்புறம் உள்ள ஒரு பாக்ஸ் ஒழிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, என் ஜட்டி பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கா. நம்மளோட அந்த தங்கம் சில்வர் பட்டன் நம்ம வாங்கினோம்ல, அதுதான் இதுல இருக்கு. இதுதான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க நீங்க கேட்டீங்க. வேற எதுவும் ஒழிச்சு வைக்கல. அது நம்ம சப்ஸ்கிரைபர் தான், கண்டிப்பா வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா ஆச்சு நீங்க இந்த क्वेश्चन கேட்டு. சிவா கிட்ட எடுத்து கொடுக்க மாட்டாங்க. மத்தபடிலாம் உள்ள ஒண்ணும் இல்லைங்க. நம்மளோட செல்வமே இதுதாங்க. இதுல எங்களோட ஐடி ப்ரூஃப், நகை அடகு வச்ச சீட்டு, வேற எதுவும் இதுல இருக்காது. மத்தபடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் குள்ளாய் வெளில எடுத்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மள்ட்ட அது கிளிப், உடஞ்சி போன செல்லு. இவ்வளவு நானும் லவ் பண்ணும்போது மானவரியா அந்த செல்லெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு வச்சிருக்கேன். வேலைக்கு போறது, இந்த செல்லை சரி பண்றது, இதுதான் எங்களுக்கு குழப்பு. எல்லாருமே திட்டுவாங்க சைட்ல. அதை பாருங்க, இது அவங்க அம்மாவோட செல்லு, அதை எடுத்துட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகல, எதுவும் ஒர்க் ஆகல. தூக்கி போட மனசும் இல்ல. நம்ம ஏதாவது பழைய பொருள் போட்டு கோழி கிழி வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இதெல்லாம் நான் யூஸ் பண்ண கீபேட் மொபைல். அப்புறம் அவ்வளவுதாங்க. அப்புறம் இந்த பாருங்க இது வச்சிருக்கேன். இது எங்க மாமா ஒருத்தர் கூட வேலைக்கு போகும்போது ஜிஹெச்ல கிடைச்சது. இந்த பல்ஸ் பார்ப்போம்ல, பேட்டரி போட்டா பல்ஸ் பார்க்கலாம், அதுக்காக இது வச்சிருக்கேன். இப்ப தேவைப்படாது, இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அப்பப்ப செக் பண்றாங்க. எனக்கு ஒரு டைம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சுங்க. நடுராத்திரி இவரை எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. அதை வச்சு பார்த்துட்டு கிடந்தாங்க. ரொம்ப அது எதுக்கு நம்ம பாக்குறது, பிபிஎம் நம்மளோட பிளட் பிரஷர் லெவல ஓவரா ஆயிடுச்சுங்க. எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அதுலதான் நாங்க அடிக்கடி போட்டு பாத்துக்கிட்டே இருப்போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க, யாருமே ஃபுல்லா பாக்குறது இல்ல. ஃபுல்லா பார்க்க உங்களுக்கு டைம் இருக்காதுதான். இருந்தாலுமே சில பேர் என்ன கேக்குறாங்க, இது என்ன வீடியோ போடுறேன், ஏன் போறேன்னா நீங்க நல்லா பாருங்க. நிறைய பேர்லாம் இன்னும் ஆபாசமான வீடியோஸ் போடுறாங்க, இதை விட மொக்கையா போடுறாங்க. இதை சொல்லணும்ல, அதையே நம்ம பார்க்கும்போது இது நீங்க பாக்குறதுனால எங்களுக்கு ஒரு இது வாழ்வாதாரமா இருக்கும்ல. அதனால நான் சொல்றேன். அப்புறம் நீங்க ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, இந்த பீரோ எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல வீடியோ போட்டோம், அதுல டீட்டெயிலா சொல்லிட்டோம். எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம சொல்லிடுறோம். பீரோ கட்டில எவ்வளோ, அது எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த செல்லு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த செல்லு இதை என்னைக்காவது ஒரு நாள் நான் சரி பண்ணாம விட மாட்டேன். ஏன்னா இந்த செல்லு எனக்கு வேணும், அதனால வச்சிருக்கேன். மற்றபடி உள்ள ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் அந்த இவளோட பிரெக்னென்ட் ஆனப்ப அந்த சீட்டு வேஸ்ட் அவ்வளோ கிடக்கு. அதை ஒரு வீடியோவா போடுறோம். அதாவது எங்க பீரோ டூர் ஒரு நாள் போடுறோம். அதுக்குள்ள நாங்க என்னென்ன வச்சிருக்கோங்க. அது ஏன்னா பெருசா இல்லைனாலும் இருக்கு, சின்னதா இருக்கு, ஏதோ அதை உங்கள்கிட்ட காட்டுறோம். சரி, அந்த வெட்டி கதை வேணாலும் பேச வேணாம், வாங்க வீடியோவில் போகலாம். சரி 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 மாற்றி சொல்லிட்டேன். காட்ட வைங்க, பேக் கேமரா எடுக்க போறேன். நமக்குள்ள இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டும், ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்ட போறாங்க என்னென்ன வச்சிருக்கா அப்படின்னு. சரி, பீரோ திறந்தே கிடக்கணுமா, முடிக்கலையாமா? சரி மூடும். நீ வா மக்கீழ இறங்குமா. என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் இந்த தோடுலாம் நான் போட மாட்டேன், இருந்தாலும் வர அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால. அது இந்த மயில் தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இருங்க, ஃபோக்கஸ் ஆகல. அந்த மயில் தோட காட்டேன். இது வர இப்போ காட்டு குழாய், ரொம்ப பிளர் ஆகுது குழாய் நம்ம கேமரா. அடுத்ததை காட்டு. இது ரொம்ப பிடிக்கும், இதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படியே ஒரு நாள் வச்சுக்கோன்ட்டேன். அது ஒழுங்காக தான் காட்டினேன். என்ன மேலே மண்டையில் கை வச்சுட்டு ஒழுங்காக காட்டேன். அவ்வளோதாங்க. இது 2 தான் விட்டுருக்கு ஸ்பெஷல் தோடுன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது எல்லாமே அண்டாண்டா சோடு தாங்க இருக்கும். எல்லாமே அது 2 மட்டும் ஸ்பெஷலுங்க. ஆமா, நான் போடுறது பாத்தீங்கன்னா ரவுண்டு, ஆனா இதெல்லாம் பெருசா இருக்கும். ஆமா, அழகா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஜூமிங் வச்சாதான் நல்லா இருக்கு. நீ எடுத்து கையில அப்படி காட்டு. இங்க வரேன். அவ்வளோதான்.
சாமி பாருங்க, நான் மேக்ஸிமம் அதிகமா ஜிமிக்கி வச்ச மாதிரி தாங்க போடுவேன். குடு சாமி. எங்கப்பா அடிச்சுக்காதீங்கப்பா 2 பேரும், ஏன்ப்பா அப்படி பண்றீங்க? இந்த மாதிரி ஜிமிக்கி வச்சது தாங்க போடுவேன். அப்புறம் இதெல்லாம் கவரிங் தோடுங்க. கிட்ட கொண்டு வா, தெரியல, எடுத்துக்காட்டு. இங்கே வரேன், ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். கோல்டு மாதிரியா இருக்கு பாத்தீங்களா அப்படியே? ஆமா, ஆனா இதெல்லாம் கவரிங் தோடு. இது வருங்க, நான் போடுறது இல்லை அதிகமா. அழகா இருக்கு. அப்புறம் இது வந்து அப்பெல்லாம் அதிக பேர் போட்டிருப்பாங்கங்க, இப்பெல்லாம் யாருமே போடுறது இல்ல. இது தோடாவும் யூஸ் பண்ணுவாங்க, மூக்குத்தியாவும் அதிகமா போடுவாங்க. இதெல்லாம் அப்ப கிளம்புன மாடல், இப்பெல்லாம் யாருமே வச்சிருக்கல. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு திருவாணி தாங்க இருக்கு. அதான் போடாம வச்சிருக்கிறேன். இதுக்கு வேற ஏதாவது திருவாணி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு போட்டு பார்த்தா இதாவே ஆக மாட்டேங்குது. அதனால இதை அப்புறம் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 3 வருஷமா நான் ரொம்ப ஆசையா பிளிப்கார்ட்ல 3 வருஷமா கார்ட்ல எடுத்து வச்சு ஆசைப்பட்டு வாங்கினது. இதுல வந்து 2 தோடு இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஆசாசியா பிங்க் கலர் ஒரு தோடு போட்டேன்னா அது வந்து தொலைஞ்சிருச்சு. தொலைல உடஞ்சிருச்சு. முந்தானேத்தோ கனகாமர கலர் ஒரு தோடு போட்டேன் பாருங்க. இப்படின்னு என் ஹஸ்பண்ட் அடிச்சாரா, அப்படியே உடஞ்சிருச்சுங்க. மனசே கஷ்டமா இருக்கு, உடஞ்சிருச்சுன்னு. அப்பவும் அதை தூக்கியே போடல, அப்படியே வச்சிருக்காங்க. சாமி பாருங்க, உடஞ்சிச்சு, அதனால அப்படியே வச்சிருக்கேன். குடுசாமி. எனக்கு வேணாமா, பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி தோடும் நான் போடுவேன். இது காதை இழுத்துட்டு வந்துடும் எல்லாமே போடுவேன். ஆனா உடனே கழட்டி வச்சிருவேன். ஏன்னா காதை இழுத்துட்டு வந்துச்சுன்னா என்ன பண்றது. எங்க அக்காவை பார்த்துதான், எங்க அக்கா வந்து பெரிய தோடுலாம் போட மாட்டா. ஸ்கூல் படிக்கிறப்ப அவளுக்கு வந்து தோடு போட்டு இதாயிருச்சு, காது இழுத்துட்டு வந்து காது அப்புறம் தச்சாங்க அவளுக்கு. அதுல இருந்து எனக்கு பயம், அதனால நான் அதிகமா இது பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பர்ஸ் வந்து பேகாவும் மாட்டிக்கலாம், பர்ஸாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியா இருக்கா, அதனால பேகா மாட்டிட்டு போனா இது என்ன சீனாட்டுக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்களோ என்னமோ எனக்கு பயம். அதனால நான் மாட்டிட்டு போக மாட்டேன், கையில தான் எடுத்துட்டு போவேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செயின் நான் பெரிய வீடியோவா கூட போட்டிருந்தேன். இந்த செயினை ஒழுங்கா காட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த செயின் தான் வாங்கியிருக்கேன். செயின் என்கிட்ட அதிகமா கிடையாது. இது ஒரு செயின். அப்புறம் இது வந்து இங்க பொருட்காட்சி போட்டாங்க, அதுல வந்து 10 ரூபா. பழைய பொருள்லாம் இதாயிருச்சுன்னா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல எடுத்தேன் 10 ரூபா. வெளில வந்து யோசிச்சேன், சரி திரும்ப வாங்கிருக்கலாம் 10 ரூபாயில இன்னும் ஒரு 3 எடுத்துருக்கலான்னு. ஆனா திரும்ப உள்ள டிக்கெட் எடுத்து போறதுக்கு 40 ரூபாயா என்னமோ. அதனால சரி, 10 ரூபா டிக்கெட் 40 ரூபா. ஆமா, இங்க பாருங்க, இது 2 செயின் தான் இருக்கு. செயின் தான் வாங்கணும்னு ஆசைங்க. காட்டாத, ஒழுங்கா காட்டவே இல்லை. ஏதோ நான் இதை காட்டிட்டேன். சரி, ஓகே விடு. அவ்வளோதானா? இதுக்கு மேட்சா இந்த செயினுக்கு தோடுங்க, அழகா இருக்கும், பார்க்கவே சூப்பரா இருக்கும். எனக்கு மை ஃபேவரட் கம்மல்னா அந்த பெருசா 2 காமிச்சேன்ல, அதுவும் இதுவும். என்னைக்காவது ஒரு வசதி வந்ததுன்னா அந்த மயில் தோடு மாதிரியே தங்கத்துல புள்ளாய்க்கு ஒன்று வாங்கி போனேன். ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் அதான் எந்த தோடு தெரியுமா, இது போல வாங்கணுமா. இதை பார்த்த உடனே சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இது போல கண்டிப்பா ஒரு நாள் வாங்கணும்னு. எனக்கு இவ்வளவு பெருசு போகணும்லாம். சின்னதா குட்டியா செய்யணும் இதே மாதிரி. ஆமா, தங்கத்துல நல்லா இருக்கும். பட் தங்கத்துல இந்த மாதிரி அந்த இது வைக்க முடியாது, டிசைன், மயில் டிசைன் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜடபேண்டுக்கு பின்ன ஒரு என்ன சொல்றது, என்னமாமா, பிளாஷ்பேக்கே இருக்குங்க. எங்க அக்காவுக்கு எங்க அம்மா ஒரு அட்டை வாங்கி கொடுத்தாங்க. அந்த அட்டையில எனக்கும் தாகவிதா அப்படின்னு சொன்னேன். எங்க அக்கா தரவே இல்லை. எங்க அம்மாட்ட போய் சொன்னதுக்கு, அவள்கிட்ட கொடுத்துருமா, உனக்கு புதுசா வாங்கி தரேன் ஒரு அட்டை அப்படின்னாங்க. எங்க அக்கா தரவே இல்லைங்க. அப்புறமே சரிக்கு சமமா பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்களே எங்க அம்மா. உடனே அதுவும் முடியாது அப்படின்ட்டா எங்க அக்கா. சரி விடு சின்ன பிள்ளை, உனக்கு பொங்கலுக்கு வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு ஜடை பேண்ட் இந்த அதான் 10 ரூபா. இது எப்பவுமே நான் வச்சிருப்பேன். ஒரு ஃபேன்சி ஸ்டோரை வீட்டு உள்ள வச்சிருக்கா.
பாருங்க இந்த தோடு ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் நான் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி வெள்ளியில குள்ளாய்க்கு ஒன்று ரெடி பண்ணி போட்டுருணும் 2 மாசத்துக்கு. என்னன்னுதான் சொல்லுவேன். அதிகமாகாது, இது ஒரு 5000க்குள்ள அப்படிதான் வரும், வாங்கி போடணும். அப்புறம் வந்து நான் அதிகமா இதே பாருங்க இந்த தோடு தான் யூஸ் பண்ணுவேன். காதை ஒட்டி, ஏன்னா காதை இழுத்துட்டு வராது, எதுவும் ஆகாது. இது இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முன்ன நான் வந்து இப்ப ஏன் இது அதிகமா போடுறது இல்லைன்னா, நான் ஸ்டார்டிங்ல இந்த தோடு தான் போட்டிருப்பேன். அப்ப வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க என்ன தோடே போடலையா நீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நான் போட்டிருந்தேன், கண்ணுக்கே தெரியலையா, அதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் இந்த தோடே போடல. ஆனா நான் இப்ப போடுறேன். இந்த தோடு அழகா இருக்கும் பாருங்க, பட்டர்ஃபிளை போட்டு ஜூம் பண்ணுவோம், அழகா இருக்கும் பாருங்க, குட்டியா. ஆமா, குட்டி பட்டாம்பூச்சி காதல ஒட்டி. ஆமா, சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சா உங்க கனெக்ஷன்லாம் காட்டிட்டீங்களாமா? அப்புறம் இந்த கிளிப் இன்னொன்னு அங்க இருக்கு, இந்த பட்டாம்பூச்சி கிளிப் இன்னொன்னு பீரோல இருக்கு. அப்புறம் எங்க சாமி வளையல் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தான். வளையலுங்க, இந்த ஒத்த வளைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் எப்பவுமே போடுவேன். ஒத்த வளைய போடக்கூடாதுன்னு கமெண்ட்ல சொன்னாங்களா, அதுல இருந்தே போடல. இந்த வளைய உடஞ்சு போச்சுன்னா இப்ப அடுத்து இதை எடுத்து மாட்டிப்பேன். அடுத்து இது வந்து சிவாவுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு வாங்கினதுங்க. கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு ஆசையா போய் கடையில கேட்டா எவ்வளோ 300 ரூபாயாங்க. ஆனா ஈரோட்லலாம் செட்டே 80 ரூபா தான், இங்க வந்து 300 ரூபாங்க. இவருங்க அந்த செயின் நல்லா இருக்கு, லப்பருங்க அது. அவ்வளவுதான். அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடிஞ்சிச்சு. விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களுக்கு வரும், நீங்க பார்க்கலாம் டைம் கிடைக்கும் போது. இந்த விளாக் அவ்வளோதாங்க. இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். பாய் ஃபேமிலி. பாய் ஃபேமிலி.